சத்து மாவுக்கு வந்து சோதனையை பாருங்களேன். நேற்று குலோப் ஜாமில் சத்து மாவு செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் எல்லாம் வந்து அடடடடா ஆஹா ஓஹோன்னு என்ன நானே பெருமைப்படுத்துகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, மாவெல்லாம் நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சிருந்தேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, பிசைஞ்ச மாவை நான் எண்ணெயில் போடும்போது ஏதோ வேல்கனோ மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இங்கே என்ன தலையும் புரியல, வாலும் புரியல, ஒன்றுமே புரியல. இதுக்கூட எப்படி வருது, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அந்த சத்து மாவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, ஏம்மா என்னை இப்படியே விட்டுருமா, நான் அப்படியே சுகாதார நிலையத்துக்கு நானே போய் அட்மிட் ஆகிக்கிறேன், நீ எதுவும் இதுக்கு மேலே என்ன பண்ணாதுன்னு வந்து பேசியிருக்கோம். நல்ல வேலை அதுக்கு வாயில்லை. எனிவேஸ் சரி ஓகே, ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுலேருந்து எடுக்கிறேன். சீடாக இருக்குது நம்மளோட சத்து மாவில். என்னடா அது இப்படி இருக்குது, சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஜீரா வைக்கணும்ல, அதெல்லாம் வச்சுட்டு டேபிள் மேலே வச்சாச்சு. இப்போ ஜீராவும் சூடாக இருக்குது, நம்ம பொரித்து வச்ச சத்து மாவும் வந்து சூடாக தான் இருக்குது. என்ன பண்ணிட்டேன் நான், கொஞ்சம் அறிவுத்தனமாக கொஞ்சம் செஃப் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு சீனில் வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டுட்டேன். ஜீராவும் சூடாக இருக்குது, சத்து மாவும் சூடாக இருக்குது, ஒன்றா போட்டாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு சரி எப்படி இருக்குன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் கரைஞ்சிருக்கு. என்னடா பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையும் எடுத்து ஏன் இப்படி ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நான் மேத்தமெட்டிக்கல், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் லாஜிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சு சரி நம்ம சூடாக போட்டதுனால தான் இப்படி ஆயிருக்கும் போலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் 6 மணின்ற மாதிரி திரும்பவும் முதல்ல இருந்து சத்து மாவை பிசைஞ்சு எண்ணெயில் போடும்போது இந்த டைம் கொஞ்சம் நான் உஷாராயிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் பொரிய விட்டோம்னா வெளியே வந்து ஒயிட் கலர் சீடாட்டாக வருது. அதனால் போட்டதுமே எடுத்துடலான்னு சொல்லிட்டு போட்டதுமே எடுத்துகிட்டு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து குலோப் ஜாம் ஷேப் அண்ட் சைஸ் கிடச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஜீரா தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ஃபேன் கடியில் வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாகிறதுக்காக வச்சுருந்தேன். அதுவுமே ஹீட் கம்மியாயிடுச்சு. ஸோ குலோப் ஜாம் எடுத்து நம்மளுடைய ஜீரா தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா எனக்கு ஹார்ட்டு லப்பு டப்புன்னு அடிச்சிட்ருக்கு. திரும்ப கரைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், திரும்ப கரைஞ்சிருச்சுன்னா ஓ ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் கரையில. பட் இந்த டிஷ்க்கு நான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் 5 கூட இல்லை, 3.5 out of 10 தான் கொடுப்பேன். பிகாஸ் என்னோடய எஃபர்ட்ஸ்க்கு நான் 9 out of 10 கொடுக்கலாம். பட் நான் பண்ண சொதப்பல் வேலைக்கு அஃப்கோர்ஸ் 3.5 தான் கொடுக்க முடியும். ஆல்சோ மக்களே ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் இந்த சத்து மாவு இப்படி ஆச்சு, ஏதாச்சும் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணனா இல்லை அதோட நேச்சரே அப்படியான்னு தெரில. பிகாஸ் நான் சரியாக அது உருண்டை பிடிக்கல அப்படின்னா நான் எண்ணெயில் போடும் போதே அது வந்து உடஞ்சிருக்கும். பட் அங்கேயெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு சுகர் சிரப்பில் போடும் போது மட்டும் கரையுது. என்னத்தை சொல்ல நான். ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க எதனால் அப்படின்ட்டு.